Good morning and welcome to Story Time with Rashmi. Thank you so much for joining us right away in the morning to hear another story from our very own storyteller. So let's see what do we have today for storytelling. I'm reiterating that as we all know that we are doing stories with ABCD cards of inclusion. So let's see what alphabet we have. And as you all can see my screen, it is K. K denotes kindness, the value. Now, what's the tip associated with K? Let's hear it out. It says kindness is a quality of being friendly, generous, and considerate. It doesn't take much from the one who gives, but it means a lot to a person who receives, isn't it? Let's hear from our storyteller today all about the value of kindness. Before I invite, let me introduce our very special and very talented storyteller, Kaushalya Pari. Kaushalya is very passionate about storytelling. It's been her dream since childhood to narrate story. And today, here she is narrating as a storyteller. She is a founder of an initiative called Kozove Kadukule, a story platform for all ages. Also, she's a life skill mentor for school and college students. She worked with Exnora International and she talks about environmental awareness and stories through for environment in various platforms where she goes. So let's hear and delve into the story which Kaushalya brings for us today. And to tell you more, the story is in Tamil. She's going to let us know before what the story is all about before she delves into it. And also, the story is written by her. So let's hear the story of kindness from Kaushalya. Welcome, dear. Very good morning. Thank you so much for this lovely opportunity. Vanakkam and very good morning, everyone. என் பேரு கௌசல்யா பாரி. I'm a storyteller. கதை சொல்லி எனக்கு கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். That too in this platform, beautiful platform. நான் வந்து kindness, அதாவது தமிழ்ல இரக்கம்னு சொல்வாங்க. அந்த இரக்கத்தை பத்தின ஒரு அழகான கதையை தான் உங்க கூட எல்லாம் நான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த கதை as ரஷ்மி said, நான் வந்து எழுதின கதை. இது என்னுடைய கதை. ரொம்ப அழகானது. வாங்க எல்லாரும் என்னுடைய கதை பயணத்துக்கு போகலாம். இந்த இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னா, the name of my story is கொற்றவை. கொற்றவை அப்படிங்கிறது ஒரு தமிழ் பெயர். அவர் ஒரு அழகான ஒரு சின்ன குழந்தையோடைய வாழ்க்கை பயணம் எவ்வளவு அழகா வந்திருக்கு. அந்த பயணத்துக்கு இந்த இரக்க குணமானது, இந்த கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு பெரிய வேல்யூ ஆனது எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தினதுதான் இந்த கதை. கேட்கலாமா? ஓகே. ரொம்ப அழகான ரொம்ப பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள வந்து யாருமே போனதில்லை, யாருமே இருந்ததில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற காட்டுக்குள்ளார போக 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 ரொம்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப அழகு. அந்த சுற்றுப்புறமா இருக்கட்டும், அந்த மரமா இருக்கட்டும், அந்த தண்ணீரா இருக்கட்டும், விலங்குகள் எல்லாரோடையும் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையானது ரொம்ப அழகானது. சோ அப்படியாப்பட்ட இடம், அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அங்கதான் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு வரா. அவ பேருதான் கொற்றவை. அவதான் வந்து இந்த கதையோடைய கதாநாயகி. she is the heroine. அவ ரொம்ப அழகான குழந்தை. அந்த குழந்தைக்கு என்னன்னா, இந்த உலகமே என்னோடதுதான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். The world is mine. I can go anywhere, wherever I want அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். Just imagine, இந்த உலகம் என்னோடதுன்னா நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம்னு. அந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கை பயணமானது ஓடுது. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, இறந்துட்டாங்க. அவ வந்து அவளுடைய பாட்டியாலதான் வளர்க்கப்படுறா. பாட்டியோட பேர் வந்து அங்கம்மாள்.
இப்படி வாழ்க்கை போய்க்கிட்டே இருக்கு. அவ போடுவா, ஆடுவா, பாடுவா. இப்படியேதான் அவளுடைய வாழ்க்கை போகும். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவ வந்து தற்செயலா எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கா, ஓடிட்டு இருக்கா. அவ பாடுவா நெறைய. அப்படி பாடிக்கிட்டே போகும்போது, ஏதோ ஒரு சின்ன ஒரு துகள் மாதிரி ஒண்ணு பறந்து வருது. அது யாரு போட்டாங்க? என்னன்னு தெரியல. அவ அத எடுக்குறா. ஏதோ வித்தியாசமா இருக்கு. அத அவ பார்த்ததே கிடையாது. திருப்பி திருப்பி பார்க்கிறா, திருப்பி திருப்பி பார்க்கிறா. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அது தொட்டு பார்க்கிறா. அது வந்து இலையும் கிடையாது. அது இலையோடைய சருகும் கிடையாது. அப்ப அது என்னது? ரொம்ப வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப 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 பார்க்கிறா. அது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு காகிதம், பேப்பர், பீஸ் ஆஃப் பேப்பர். அது அங்க ட்ரெக்கிங்க்கு வரவங்களோ, இல்ல யாரோ ஒரு வெளிநபர் வந்து அத போட்டிருக்காங்க. பறந்து வந்திருக்குது. அது இவ கையில வந்து மாட்டியிருக்கு. இந்த குழந்தைக்கு அத தொட்டு பார்த்தோனே ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதுல என்னவோ ஒரு எழுத்து இருக்குது அதுல. எழுதி இருக்குது. உடனே அவனுக்கு ரொம்ப ஆசையில தூக்கிட்டு ஓடுறா. "பாட்டி, பாட்டி நீ எங்க இருக்க? இங்க வா, இங்க வா, இங்க வா" அப்படின்னு சொல்றா. பாட்டிக்கு, "என்னம்மா? ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சும்மா? சொல்லு. நான் உனக்கு ஒண்ணு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா?" "ஆ, பாக்குறேனே. காட்டு." அந்த காகிதத்த எடுத்து காட்டுறா. அந்த பாட்டி கையெல்லாம் நடுக்குது வயசானதுனால. அது என்னது? தொட்டு தொட்டு பாக்குறா, திருப்பி திருப்பி பாக்குறா. எனக்கு இது என்னன்னு தெரியலையே. ஐயையோ! நீ நல்லா பார்த்து சொல்லு. நீ தெரியலன்னு சொல்லாத. உனக்கு தெரியும் தானே நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் சொல்லேன். அப்படின்னு அவ கெஞ்சுறா பாட்டிக்கிட்ட. அம்மாடி, எனக்கு தெரியல. எனக்கு இது புரியவும் இல்ல. போ! நீ என்ன ரொம்ப ஏமாத்திட்ட. அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப அப்செட் ஆயிடுறா. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்கிறியா? நம்மளோட இடத்திலே வந்து ரொம்ப அறிவாளி ஒருத்தர் இருக்காரு. அவர போய் நீ பார்த்தீன்னா, இது என்னங்கிறத நீ சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம். நீ போறியா? அப்படி. ஆ, ஆ, ஆ. சொல்லு, சொல்லு, சொல்லு. யார் அது? அப்படின்னா, அதோ இருக்கானே, அந்த கிழவன போய் பாரு. அந்த தாத்தா இருக்கான்ல, அவன போய் நீ பாரு. அவரு தான் நம்ம ஊர்லயே வந்து ரொம்ப அறிவாளி. நீ போய் அவர பாரு. அப்படின்னா, ஆ ஜாலி. லாலலலலா. ஏய் லாலலலலா. லாலலலலா. ஹேய் லாலலலலா. அவ அந்த பேப்பர தூக்கிட்டு ஓடுறா, ஓடுறா, ஓடுறா. ஏய் தாத்தா எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்க? தேடிக்கிட்டே ஓடுறா. அந்த தாத்தா குச்சி ஊனிட்டு ஒரு குடுகுடு கிழவன். நான் இங்கதாம்மா இருக்கிறேன். எங்க வந்த? ஏன் இப்படி ஓடி வர? நில்லு. அப்படின்னு. நீ இங்கதான் இருக்கியா? உன்னை பார்க்கதான் ஓடி வந்தேன். இரு, இரு, இரு. என்னாச்சு? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தெரியணும்? பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. இது உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? நீ எப்படி இத கொண்டு வந்த? இது என்னன்னு அப்போ உனக்கு தெரியுமா? ஆ, தெரியுமே. இது காகிதம். இது பேப்பர். அப்படியா? அப்படின்னா? அப்படின்னோனே உங்க தாத்தா விலாவாரியா, அது எங்கேருந்து வருது? எப்படி தயாரிக்கிறாங்க? என்ன பண்றாங்கன்னு மொதற்கொண்டு எல்லாம் தெரியும். ஏன்னா, அவரு மட்டும் தான் அந்த அந்த ஊர்ல இருந்து வெளியில போனவர். அதனால அவருக்கு ஓரளவுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. தாத்தா, நான் இன்னொன்னு கேட்கிறேன். அதுவும் எனக்கு சொல்றியா? சொல்றேனே. என்ன வேணும்? அதுல என்னமோ வரைஞ்சிருக்குது பாரு. அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லேன். அப்படின்னு கேட்கிறா. அதுவா? அது பேரு தான் எழுத்து. அது பேரு தான் லெட்டர்ஸ். அது பேரு தான் எழுத்து அப்படின்னு சொல்றாரு. எழுத்தா? அப்படின்னா என்ன? அப்படின்னு உங்க தாத்தா ஒரு அழகான சொல்றாரு. நான் பேசுறேன் இல்லையா? இந்த பேச்சுக்கு ஒரு அழகான ஒரு வரைபடம் தான் அந்த எழுத்து. நான் என்ன பேசிக்கிறேனோ அத வந்து அத எழுதுவாங்க. அப்படியா? எனக்கு அத கத்துக்கணுமே! எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? நான் எப்படியாவது அத கத்துக்கணும். அப்படின்னு சொன்னோனே அந்த தாத்தாக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா யாருமே இந்த இடத்துல, இந்த சமூகத்துல கேட்காத ஒரு விஷயத்த நீ என்கிட்ட கேட்டிருக்கியே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ஸ்கூல், பள்ளிக்கூடம் அப்படின்னா என்னங்கிறத அந்த குழந்தைக்கு சொல்றாரு. அச்சச்சோ!
அங்க இந்த வரைபடம் அப்ப நிறைய இருக்குமா? நிறைய வரைஞ்சிருப்பாங்களா? அங்க போனா நான் இதெல்லாம் கத்துக்கலாமா? எப்படி வரையணும்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு அந்த குழந்தை அடுக்கடுக்கடுக்கா கேள்வி கேக்குது. அப்போ உடனே, ஆ தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படி நம்ம போறது? அது யாரும் விடமாட்டாங்களே! நீ அப்படிலாம் சொல்லாத. நான் எப்படியாவது கத்துக்கணும். நீ வா. நீ வந்து என் பாட்டிய பாரு. அவகிட்ட சொல்லி என்ன கூட்டிட்டு போ. நான் அவள எப்படியாவது சமாளிச்சுடுறேன். நீ என்ன கூட்டிட்டு போ. அப்படின்னோனே, அவரும் அந்த குழந்தையும் கிளம்பி அவங்க பாட்டி கிட்ட போறாங்க. போய் என்னென்னமோ பேசி, சொல்லி பாக்குறாங்க. எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க. அந்த பாட்டிக்கு அந்த ஊர விட்டு அந்த குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கு விருப்பமே இல்ல. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி குழந்தை கெஞ்சி, "நான் பாரேன், எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன விடு பாட்டி, நான் வந்துருவேன் சீக்கிரம்." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னோனே, அந்த பாட்டி அங்கம்மாள் விட்டுர்றா. 2 பேரும் கிளம்பி பக்கத்து ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்த போய் பார்க்கறதுக்காக போறாங்க. அதே மாதிரி, அதே ஒரு சந்தோஷத்துல லாலலலலா, ஹேய் லாலலலலா. தாத்தா சீக்கிரம் வா, ஓடி போலாம். சீக்கிரம் வா, வா, வா. அப்போ நேரம் ஆயிடுச்சே, ஓடி வா. ஐயோ! எனக்கே வயசாயிடுச்சே. நான் எப்படிம்மா நடக்க முடியும்? நீ போய்க்கிட்டே இரு. அப்படின்னோன, அந்த வயசுக்குரிய ஒரு ஒரு உந்துதல்ல அவ ஓடுறா, 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 ஓடிட்டா. அந்த ஊரோட எல்லைய நெருங்குறாங்க 2 பேரும். அந்த ஊர்ல இருக்க கிராமத்தார்கள் எல்லாம் இவள வித்தியாசமா பாக்குறாங்க. இந்த குழந்தை போட்டிருக்கிற உடையா இருக்கட்டும், அந்த கிழவன் போட்டிருக்கிற உடை எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா அவளுக்கு கொற்றவைக்கு அத பத்தின கவலையே இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் இந்த கிழவனுக்கு என்னன்னா, அந்த இரக்க குணம் மனசு. அந்த குழந்தை தேடுறது எப்படியாவது நம்ம குடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்த நோக்கி நடக்குறாங்க. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா! எங்க பார்த்தாலும் நான் பார்த்த மாதிரியே வரைஞ்சு வச்சிருக்காங்களே! நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அது பேர் என்ன சொன்ன? எழுத்து. ஆ எழுத்து. இங்க பாரேன்! அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார போறாங்க. எங்க பார்த்தாலும் இருக்கும். அங்க இருக்கிற அந்த ஹெட் மாஸ்டர் ஆனவர் இந்த கிழவனுக்கு ரொம்ப நெருங்கியவர். அதனால வாங்கய்யா வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளோ தூரம்? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட அழகா வரவேற்கிறார். அந்த தாத்தாவும், ஐயா நானு இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி இழுக்க ஆரம்பிச்சோனே, இரு, இரு, இரு தாத்தா நானே சொல்றேன். அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஒரு சின்ன காகிதத்த அப்படியே பத்திரமா அவர்கிட்ட காட்டுறார். காட்டிட்டு, "இது என்னது?" உடனே அந்த அவரு சிரிக்கிறார். "இது பேரு காகிதம்மா. அதுக்குள்ள வரைஞ்சிருக்கே, அது பேர் என்ன?" அதுவா? அது பேரு தான் எழுத்துன்னு சொல்வாங்க. இங்க பாத்தியா? இதெல்லாம் எழுதியிருக்கு பாத்தியா? இது பேரு தான் எழுத்து. நான் அத கத்துக்கணும் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு சொல்லி தரீங்களா? அப்படின்னதும், அவருக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ ஒரு காட்டு பகுதியிலிருந்து வந்து இந்த குழந்தை நம்மள போய் இப்படி கேக்குதே! அப்படின்னு. அந்த இடத்துலயும் அந்த தலைமை ஆசிரியருக்குள்ள ஒரு இரக்க குணம், அந்த கைண்ட்னஸ் வெளியில வருது. சரி, நான் உனக்கு சொல்லி தரேன். ஆனா, உன்னால பொழுதுக்கும் போய் வர முடியாது. நீ 3 நாட்கள் இங்க இரு. 3 டேஸ் நீ இங்க இரு. 4 டேஸ் நீ உன்னோட இடத்துக்கு போ. அந்த மாதிரி நாம படிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு கேட்டோனே, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துட்டா, ஆ, ஆ, ஆ சொல்லித்தாங்க, சொல்லித்தாங்க. நான் படிக்கிறேன். அப்படின்னு சொல்லி படிக்கணும். அவளுக்கு வேண்டியது அதுதான். அப்படின்னோன, சரி எப்படியாவது வந்து இந்த கிழவன அழைச்சிட்டு போய் பாட்டிக்கிட்ட வந்து அந்த ஒரு இத வாங்கிடணும். நம்ம பெர்மிஷன் வாங்கி பண்ணணும் அப்படின்னு முடிவுல கொஞ்சம் கொஞ்சமா அவளால வேலைய ஆரம்பிக்கிறா. காட்டுக்குள்ள வந்தாச்சு. ஊர் மக்களும், கிழவியும், அங்கம்மாளும் அவள படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கவே இல்ல. பரவால்ல எப்படியாவது பண்ணணும். ப்ளீஸ் நான் எப்படியோ படிக்கணும். கெஞ்சுறா, கதர்றா, அழுவுறா ஒருத்தவங்களா அங்க அந்த கிழவன் வரான். நம்ம ஊர் வளரணும். நாமெல்லாம் வளரணும். இந்த ஒரு சின்ன குழந்தைய நாம படிக்க அனுப்பலாமே! அப்படின்னு சொல்லி அந்த இரக்க குணம் அங்கேயும் வந்து பேசுது. பேசுனது எல்லாருக்குமே ஒரு நிமிஷம். நான் அவ கூட போறேன். நான் அவள கூட போய் படிக்க வைக்கிறேன். என்ன நம்பி அனுப்புங்க. அப்படின்னு சொல்லி அனுப்பி அவளுடைய பயணத்த ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய படிப்பானது இப்படியே கால சக்கரத்துல சுழண்டு, சுழண்டு, சுழண்டு வந்துட்டா. 10வது வந்துட்டா.
படிக்க ஆரம்பிச்சுட்டா. 10வது வரும்போது அங்கம்மாளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத சூழ்நிலை. இவளால போகவே முடியல பாட்டியை விட்டுட்டு. அந்த ஆசிரியர் கிளம்பி வந்துறாரு. "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படிங்கும்போது, "ஐயோ! பரீட்சை இருக்கே, நீ எப்படி எழுதுவ?" அப்படின்னு சொல்லி அவரு இன்னும் உதவி பண்றாரு. 10வது நல்லா முடிச்சிடுறா. அதே மாரி அடுத்த கட்டமானது 12வது, அதாவது 12த் ஸ்டாண்டர்ட். அது என்ன பண்றது? அந்த நேரம் ரொம்ப இன்னும் ஒரு பெரிய ஒரு இது. என்ன ஆச்சுன்னா, அங்கம்மாள் இறந்துடுறாங்க. அங்கம்மாள் இஸ் நோ மோர். அவளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு புடிப்பு தான் இருந்தது. அந்த ஒரு புடியும் இறந்தாச்சு. நோ மோர். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு குழந்தை. தனியா நிக்கிறா. என்ன நடந்தது தெரியுமா? the பிரின்சிபல், அந்த ஹெட் மாஸ்டர், அந்த ஒரு உயர்ந்த குணமுடைய மனுஷன் அந்த காட்டு பகுதியில இவளை தேடி வந்து மறுபடியும் நிக்கிறார். அந்த குழந்தையை விடுங்க, நான் அவளை படிக்க வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு இரக்க குணத்தோட அந்த குழந்தைய அங்கேருந்து அழைச்சிட்டு போய் 12வது படிப்பு முடிக்கிறான். முடிச்சு ஒரு நல்ல கல்லூரியில நல்ல ஒரு படிப்புக்கு அவளை சேர்த்தாச்சு. அந்த கல்லூரியுமே அவளை இதே பார்வையோட தான் பாக்குது. ரொம்ப வித்தியாசமா பாக்குது, விலக்கி பாக்குது. ஆனா அவளுக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. என்ன அவளுடைய நோக்கமானது, நான் படிக்கணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறா, 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 படிக்கிறா. கோல்ட் மெடல். சூப்பர். வா. ஏன் அப்படின்னா, அங்க ஒரு வாத்தியார் இருந்தார். அவரும் இவளுக்கு அவ்வளவு ஒரு அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுக்கிறார். அடுத்ததான மேற்படிப்புக்கு போறா. மேற்படிப்பை முடிக்கிற சூழ்நிலையில எல்லாருக்குமே அந்த கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும் இல்லையா? அந்த பட்டமளிப்பு தினத்தன்னைக்கு அங்க வந்தவர் கேக்குறா, "அம்மா கொற்றவை, உன்னைய பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். நீ ஏதோ ஒரு காட்டு பகுதியில இருந்து வந்திருக்கியா? நீ என்ன, உனக்கு இவ்வளவு ஒரு வெறி? உன்னுடைய இந்த தர்ஸ்டுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவ சொல்றா, "ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர்." ஒரு துண்டு காகிதமானது இனி இந்த அளவுக்கு படிக்க வந்திருக்கு. நான் படிச்சதுனால என்னுடைய அறிவானது வளர்ந்துச்சு. எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் படிக்கணும், மேல வந்தா, வெளியில வந்தா இந்த வெளி உலகத்துல என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ விஷயத்த நான் கத்துக்கும்போது, நான் ஏன் அப்படியே இருக்கணும்? என் மூலியமா இன்னும் நிறைய பேர் கத்துக்கலாம் இல்லையா? என் மூலியமா இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்துக்கு வரணும். இன்னும் நிறைய நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது எல்லாத்துக்குமே இந்த கல்வி, எஜுகேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இந்த தளத்துக்கு நான் என்னால முடிஞ்ச வரை எல்லாரையும் நான் கொண்டு வருவேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த என்னுடைய தாத்தாவா இருக்கட்டும், என் பாட்டியா இருக்கட்டும், ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல், என் டீச்சர் எல்லாருடைய அந்த கைண்ட்னஸ், அந்த இரக்க குணமானதால நான் இங்க இருக்கேன். Just because of that one value, kindness, I'm here. I'm an achiever now. அப்படின்னு சொல்லி அவளுடைய உரைய முடிச்சு அந்த தங்க இத வாங்குறா. கோல்ட் மெடல். அத வாங்கி போடுறா. அவ சொன்ன மாதிரி அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய 50வது வயசுல அங்கம்மாள் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறா. அதுல நிறைய குழந்தைங்க வந்து படிச்சு இந்த மாதிரி காட்டிலிருந்தும் மலையிலிருந்தும் போகவே முடியாத எல்லைகளுக்குள்ள எல்லாம் போய் குழந்தைங்களை வெளியில கொண்டு வந்து படிக்க வைக்கிறா. கொற்றவை அந்த கைண்ட்னஸ் வேல்யூ, அந்த அச்சீவரை இந்த உலகத்துக்கு காட்டுச்சு. Education is very important, but this value, the beautiful kindness will always help the people. It always help everyone. It makes the beautiful, beautiful, beautiful journey. Thank you so much. What a beautiful story. I'm sure our viewers would have related to it. Beautifully narrated. So before, I quickly read the comments, a quick, understanding from you. What, if you can let us know also in English, what is the story all about for our viewers to quickly relate in just 4-5 lines? Yes, sure. So what the thing is, kindness. We all know what is kindness, but the thing is that principal, teacher, everybody, because we are in a fast moving world.
So we are forgetting all this kindness. So because of this kindness, all the teachers, everyone started to understand the thirst which is there inside the mind of the small young girl. So Yes. that understanding made her to achieve. She achieved and she paid way to so many beautiful lives to come Yes. out and achieve. Yes. So that small piece of paper, along with kindness, transformed her life. Her own willingness and the head of the village taking him to school for the for as an act of kindness to enable that girl to learn brought about so much change in her life. So let's read the comments, what our viewers have said. Uh, how Padmapriya says how kindness helped a little girl in her life journey is really, really beautifully narrated through the story. She perhaps understands Tamil, so she has verbatim by verbatim explained everything in the comments. Thank you so much, Padmapriya, for this. Nina says, wonderful narration and a very beautiful story. How a small piece of paper can bring about change in mindsets. And Harita says, wonderful story of Kotaravary. Splendid narration, well done. Purnima Amma says, lovely expressions, superb. Nina says, wonderfully narrated, loved your expression, beautiful. And Padmapriya has been constantly writing. You go back and read all the comments. She has narrated everything. She says in the school when she enters, it letters become a surprise. But the headmaster, being friend to an old man, welcomes Kotavai and shows that how a bit of paper headmaster, takes her and seeing her passion vis-a-vis act of kindness bring about so much transformation for this little girl. And Yes. towards the end, she opens an education institution in a loving memory of her grandmother, Yes. right? So this is a beautiful story. And Nina also says true education is important, but it's valued when we are empathetic and kind. And Exactly. and there are a lot of comments. Pradanpriya here says, Kotavi shows that the paper to her grandma and asks what's in her. Even though her grandma was not educated, still the little girl had that passion. And how one act of kindness, along with the passion, could transform so much for anybody and the whole society. Thank you so much. And just a last quick question before we close. What made you select this story for today? K for Because Kausalya, K for kindness, and K for the story also starts. as I told you all, we are all in a very fast moving world. So the thing is, they don't know what is passion, what the meaning of passion, what is kindness, this, that, nothing. It's just what we are. Yeah. So on the go, on the way, these some values what we are all forgetting. But what I felt is when I studied, people are all like that. My teachers, they always show me that, haha, you know what happened today? Okay, come. They welcome me with all this gentle gestures and also that kindness. If whatever it is, that kindness is the only thing which can make a lot of achievers. That is the thing. A lot of difference to one. Yeah, if I told you that someone from this small village, or it won't. So I took that girl from the tribe. Yes, very nice, very beautifully narrated, very powerful story. And also, I really wanted to take your permission to put the story in the comment. I did not put it while you were narrating. Please, please. Uh, Once I seek your permission, I'm going to put it for our readers and viewers there so that they could read and also relate to your narration. Please, please. Thank you so much for this. Yeah, I'll just read Purnima Amma's, although I read her comment, but I'll just see. Yeah, so she says Purnima Amma has put in, she's always, she's one of our eldest supporters, cheer, she always guides us. So, and she's always present in all our storytelling sessions. And she herself is a grandmother who is always so vibrant with energy. So she's young at heart, supporting
all what we do. So she says to be kind is a great virtue. And thank you for this beautiful narration. She really loved it, and she never misses any of our storytelling. Thank you so much, Purnima Amma, for blessing us, guiding us with your words that keeps us all going. Thank you, Kaushalya, for such a lovely narration. Wish you all the best. Thank you Thank you, so much. all our Thank you viewers. so much. Let's stay tuned with Story Auntie Nina next week. Have a wonderful, wonderful day ahead. See you all. Bye bye.